சூழ்நிலையா இருக்கட்டுங்க, நீ விசுவாசம் ஜெபித்து பாருங்க, கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார். நம்புறீங்களா? அதை கிரகிக்க முடியாத காரியம்னா நம்பவே முடியல. இதெல்லாம் நடக்குமா? நான் ஏற்கனவே சாட்சி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நான் வேலையை விட்டு ஊழியத்துக்கு வரும் பொழுது 2006 ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா அவங்க தேவைக்காக சில நகையெல்லாம் பேங்க்கில் வச்சு சில கடன்லாம் வாங்கியிருந்தாங்க. நிறைய கடனில் எங்கள் அம்மா இருந்த சமயம் அது. அப்போ நான் நல்ல வேலையில் போனோன்னே எங்கள் அம்மா வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன். வாங்கின கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு பர்சனல் லோன் ஐசிஐசிஐ பேங்க்கில் போட்டேன். 2006 ஒரு பெரிய தொகை போட்டேன். 3 வருஷம் 36 மாதம் இஎம்ஐ போட்டு அந்த லோன் வாங்கிட்டேன். அப்போ ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 2007 பிப்ரவரி மாதம் கர்த்தர்கிட்ட தெளிவாக பேசுகிறாரு, உன் வேலை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்துடுன்றாரு. நான் ஊழியத்துக்கு வந்துடலாம், பேங்க்கார் விடுவானா? நான் ஆண்டவர்கிட்ட போராடுறேன், எனக்கு ஒரு 3-4 வருஷம் டைம் கொடுங்க ஆண்டவரே, நான் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வீடு கட்டிட்டு எங்கள் ஃபேமிலியெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ஊழியத்துக்கு வந்துடுறேன். 4 வருஷம் என் வருமானத்தில் சில ஊழியங்களை நான் உதவி செய்து தாங்குற ஆண்டவரே, நான் ஆண்டவர் கமிட்மெண்ட் கொடுக்குறேன். அவர் நம்ம காசு இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரியும் நான் ஆண்டவர் சொன்னேன், எனக்கு நான் 2-3 ஊழியம் தாங்குற ஆண்டவரை, எனக்கு 4 வருஷம் டைம் கொடுங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னோடது வேண்டாம், நீ வான்னாரு. பிப்ரவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் வரைக்கும் அது ஒரு பெரிய கதை. ஆண்டன்ட்ட போராடின போராட்டம், அது கர்த்தருடைய கை அழுத்துதுங்கிறது நான் அணுவாக அனுபவித்தேன். கடைசியில் அவர் தான் ஜெயிச்சார் வைங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி என் வேலை ரிசைன் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன். 2007 இங்கே ரிசைன் பண்ணிட்டு சென்னை வந்தாச்சு ஊழியத்துக்கு. ஒரு 6 மாதமே நம்ம தான் இஎம்ஐ கட்டியிருப்பேன். இது ஐசிஐசி பேங்க்கில். 2 மாதமாக எங்கே இஎம்ஐ கட்டுறது? நான் வேலைக்கு ஊழியத்துக்கு வந்தாச்சு. எனக்கு ஃபோன் வருது, சார் நீங்கள் இனி லோன் டியூ டேட் மாறி தாண்டிடுச்சு, லோன் கட்டல. நானும் என்ன பதில் சொல்லுன்னு தெரில. தரங்க 2 மாதம். 3ஆவது மாதம் நேராக வீட்டுக்கு போயிட்டான். அடுத்து வீட்டிலேருந்து அப்போல்லாம் பட்டன் மொபைல் தான். வீட்டிலேருந்து ஃபோன் வருது, எப்போ அப்படி பேங்க்கார வந்து நிற்கிறான், என்ன செய்கிறது, எதை கொடுக்கறது? ஒரு நாள் ஆண்டு சொல்லி உட்காந்து, ஆண்டவரே நீங்கள் தானே சொன்னீங்க ஊழியத்துக்கு வான்னு. இன்றைக்கி அங்கே இருக்கிற என்ன சொல்லுவான், கடனை வாங்கி வச்சுட்டு ஓடி போயிட்டான்னு வாங்க, அப்படி தானே சொல்லுவாங்க. கடனை வாங்கி வச்சுட்டு இந்த அவமானம் எனக்கு இல்லாண்டது உமக்கு. இப்போ நான் லோன் அடைக்கிறதுக்கு என்ற 1 பைசா, எனக்கு லட்சங்கள் கட்டணும், லட்சங்கள் எங்கே ஆண்டவரை போகிறது, என்ற 1 பைசா கிடையாது. அன்றைக்கி நாள் முழுக்க ஆண்டு சொல்ல போராடி ஜெபிச்சங்க. ஜெபம் முடித்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் கால். நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு சகோதரனுக்கு முதல்ல ஒரு முறை ஒரு 8000 ரூபா ஒரு உதவி செய்தேன். நான் அதை மறந்துட்டேன். அப்போ அந்த நபர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் ஒரு 8000 உதவி செய்தீங்க, இப்போ தான் எனக்கு கொடுக்க வாய்ப்பு கிடச்சிச்சு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கன்னு அனுப்பிடுறேன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த 8000 இதுக்கு ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லோனுக்கும் 8000த்துக்கும் யானை பசிக்கு பொறிகல்ல போட்ட மாதிரி இந்த 8000. சரி அக்கௌண்ட்டில் வாங்கி வச்சுட்டேன். ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க. ஐசிஐசி பேங்க்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, இது நடந்தது உண்மை. ஐசிஐசி பேங்க்கில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் இவ்வளோ டியூ கட்டணும். கட்டுறாங்க, வழக்கமான பதில், கட்டுறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் சார் கட்ட முடியும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கட்டுறது இப்போ ஒன்றுமே இல்லைங்க, நான் வந்து கட்டுறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன் சார், உங்களால் என்ன கட்ட முடியுமோ நீங்கள் வந்து கட்டி லோனை க்ளோஸ் பண்ணிக்கங்கன்னாரு. எனக்கு அப்போ விஷயம் தெரியல. அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரியும். என்னென்னா, சார் சொல்லிடுறேன், 8000 ரூபா எடுத்துகிட்டு நேராக என் ஊருக்கு போனேன். போய் அந்த ஆஃபீஸ் போய் உட்காந்து, சார் அமௌண்ட் கொண்டு வந்துட்டிங்களான்னு. கொண்டு வந்துட்டாங்கன்னு பாக்கியில் கையை விட்டு 8000 டேபிளில் வச்சோம் பாருங்க. அவருக்கே சிரிப்பு வருது பாருங்க. அந்த பேங்க்கார் அப்படியே சிரித்தாங்க என்னை பார்த்து. எடுத்து எண்ணி பார்த்துட்டு, என்ன சார் அப்படின்னா, நீங்கள் தானே இருக்கிறத கொண்டு வாங்க. சார் இது இஎம்ஐக்கே பத்தாது, நீங்கள் இவ்வளோ இருக்கிறத கொண்டு வந்துட்டேன். அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நேராக பிரான்ச் மேனேஜர் உள்ளே போய் உட்காந்து பேசினான். என்ன பேசுனாங்களோ தெரியல. ரொம்ப நேரம் நானும் உட்காந்து ஸ்தோத்திரம் போட்டு, நம்ம வேறு என்ன தெரியும், இருந்த எல்லாத்தையும் தொடச்சி 8000 கையில் கொடுத்தாச்சு. அவங்க சொன்னாங்க, சரி சார் மேனேஜர் பேசிட்டேன், க்ளோஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி எல்லா டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்க. இது ஏன் நினச்சேன்னு தெரியல. அப்புறம் தான் பின்னாடி பார்த்தா 2007-2008 அமெரிக்காவில் நிறைய பேங்க்கு, அதாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கா நிறைய பேங்க் அமௌண்ட்டை வெளியே நிறைய பிஸ்னஸ் முதலீடு பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணதில்
நிறைய அந்த பங்கு சந்தையில் மதிப்பு குறைஞ்சிருச்சு. குறைஞ்சோன்னா அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு பேங்க் மேலே நம்பிக்கை இல்லாமல் போய் எல்லா பேங்க் வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டான் பணத்தை. இந்த தாக்கம் வந்து இந்தியாவுக்குள்ளேயும் வந்திருக்கு. ஆனால் பேங்க் திவால் ஆகலை. இந்த தாக்கம் வந்து எல்லாருமே பேங்க் வந்து காசு எடுக்கிறான், லோன் கட்டணுங்கிறவங்கள கட்டாமல் போயிட்டான். இது நமக்கு தெரியாது, நம்ம இல்லாதனால கட்டலை. அதனால் இப்போ ஐசிஐசிஐ பேங்க் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அதாவது அந்த டைம் 2008 என்ன நடந்திருக்குன்னா, குளோபல் ஃபினான்ஸ் கிரைசிஸ் அப்படின்னு, அதாவது உலக பொருளாதார நெருக்கடி. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? நான் சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் ஒரு வீட்டு மாடியில் ஒரு செட்டு தகர சீட்டு போட்ட ஒரு இடத்துல மூளையில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு லோன் கட்ட வழி இல்லாண்டவரை எனக்கு அற்புதம் செய்யுங்க. குளோபல் ஃபினான்ஸ் கிரைசிஸாம், உலக பொருளாதார நெருக்கடி வந்து நீங்கள் லோன் கட்டினதை வந்து எவ்வளோ செட்டில் பண்ணி முடிச்சுக்கோங்க. நான் போய் கட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நெருக்கடி பேங்க்குக்கு எல்லாம் மாறி போச்சு. அல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குங்க. நம்ம அந்த வல்லமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஜெபத்தை ஊர்காவாக்கிட்டோம் இன்னைக்கு. இல்லைங்க, நீ ஜெபத்தில் போராடி போகிற ஆண்டவர் சமூகத்தில் உனக்காக கர்த்தர் எதையும் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபிக்கிற பிள்ளைங்க குடும்ப வாழ்க்கையிலையும் தொற்று போக மாட்டாங்க, பொருளாதாரத்திலையும் தொற்று போக மாட்டான், உலகத்திலையும் தொற்று போக மாட்டான், ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே அவன் தொற்று போக மாட்டான். நம்புற மாத சத்தமாய்